சவுக்கு மீடியாவை நடத்தி வரும் சவுக்கு சங்கர் 13/12/2025 நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஏன் கைது பண்ணாங்க, கைது பண்ணும்போது அங்கே நடந்த விஷயம் என்ன, அதை பற்றி அவங்களே நிறைய போஸ்ட் போட்டாங்க. அதுக்கான ரீசனும் என்ன, இந்த கைது பற்றி அரசியல் கட்சிகளும் சில யூடியூப் சேனல்ஸும் பேசிக்கிறது என்ன, அவங்க கொடுத்த அறிக்கைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு குட்டி டைனோசர் சேனல். நான் உங்கள் பிரவீன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சவுக்கு சங்கர் அரசாங்கத்தை குறை சொல்ற சவுக்கு சங்கர் ஒரு காலத்துல ஒரு அரசாங்க அதிகாரி. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சம் வாங்குறவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அப்படி ஒரு துறையில ஒரு வேலை பார்த்துருக்காரு. இவர்கிட்ட வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி ஒரு அரசு பணியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த 2 காவல்துறை அதிகாரிகள் பேசின ஒரு அலைபேசி ரெக்கார்டை வெளியே விட்டதுனால இவர் அதுலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த மாதிரி சில சம்பவம் அரசாங்கத்துக்கும் இவருக்கும் அப்பத்துலேருந்து இந்த அரசலும் புரசலும் ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை அப்படி போக போக அரசாங்கத்தை பற்றியும் அரசாங்கத்தில் நடக்கிற தவறுகள் பற்றியும் சில அரசியல் கட்சிகள் செய்கிற தவறுகள் பற்றியும் ஊழல்கள் பற்றியும் சில அறிக்கைகள் பற்றியும் இவர் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து இன்ஸ்டாவில் பேஜ் ஒன்று ஆரம்பித்து அதை டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்டூடியோ நபர்கள் எல்லாமே வச்சு செட்டப் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போடுறதுல ஆளும் கட்சி சார்ந்த ஆளும் ஆட்சி சார்ந்த சில தகவல்களையும் சில ஊழல்களை பற்றியும் இவர் குறிப்பிட்டிருக்கார். அதனால் இவர் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாக்கடை தண்ணிலாம் ஊற்றுனாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சது. அரசியலை பற்றி பேசினாலே ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தமிழகத்துலேயும் இந்தியாவிலையும் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் என்னை வச்சுக்கோங்க. எங்கள் சொந்தக்காரங்க பல பேர் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் தெரிஞ்சவங்க கிட்டேயும் சொன்னது, தம்பி எதுக்கு கவர்மெண்ட்டை பற்றிலாம் பேசுது, அரசியல் பற்றிலாம் தம்பி எதுக்கு பேசுது, யாராச்சும் ஏதாச்சும் வந்து பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, வேண்டாம், நமக்கு இருக்கிற நிலைமைக்கு நமக்கு எதுக்கு அரசியல்லாம் பகச்சிக்கணும், இதைத்தான் கேட்குறாங்க. ஏன் அரசியலில் நடக்கிற தப்பை சொன்னால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்களா, அப்படி தான் பண்ணுவாங்களா? அப்போ யாருமே அரசியலை பற்றி பேசக்கூடாதா, அரசும் பற்றியும் பேசக்கூடாதா? அப்போனா இது மக்களாட்சியே கிடையாது. ஆமாம், இப்போ நடக்கிறது மக்களாட்சியா, மன்னர் ஆட்சி தானே அப்படின்னு ஒரு குரூப் பேசினாலும் அதை ஓட்டு போட்டு உட்கார வச்சது மக்கள் தானே, அப்போ மக்களாட்சின்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இந்த மாதிரி அரசியலை பற்றி பேசணும், நிறையா பேசிகிட்டே போகலாம். அரசியலை பற்றி பேசுறது தப்பில்லை, அதை பேச விடுங்க. நீங்கள் முறையாக பண்ணீங்கன்னா உங்களை யாரும் குறை சொல்ல போகிறது இல்லை, முறையாக பண்ணீங்கன்னா குறை சொல்ல போகிறது. இதில் தான் நான் விஷயம். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். சவுக்கு சங்கர் 13ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 சனிக்கிழமையானது கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? அவர் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்தாராம்ப்பா. அந்த ப்ரொடியூசரை பற்றி ஒரு வீடியோவில் தப்பாக சொல்லிட்டாராம். அதனால் அந்த ப்ரொடியூசரு இந்த மாதிரி என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கீங்க, வீடியோ எடுத்துருங்க ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காராம். கையெடுத்து ரொம்ப குவிஞ்சு கேட்டிருக்காராம். அதுக்கு சவுக்கு சங்கரும் அவங்க டீமும், நீ 10 லட்ச ரூபா கொடு, அப்போ தான் இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணுவேன், உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்களாம். இதனால் என் கை கலப்பாகி பிரச்சனை ஆயிருக்காம் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சொல்கிறாரு. அதனால தான் நாங்கள் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ண வந்தோம் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே எனக்கு சொன்னாங்க, பட் ஆனால் நவம்பர் 1ஆம் தேதி தான் இந்த விஷயம் நடந்ததா அவர் சொல்கிறாரு. அந்த ப்ரொடியூசரு, நான் இன்னைக்கு இங்கேயே இல்லை, ஸோ அதனால் இந்த கேஸு பொய்யான கேஸு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சவுக்கு சங்கர். ஆனால் போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்போவே முடியலை, நாங்கள் 4-5 சம்மன் கொடுத்துருக்கோம், அதுக்கு அவர் ஆஜராகலை, பதில் சொல்லலை, அதனால தான் இப்போ அரெஸ்ட் பண்ண நேராக வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். சரி, நீ அரெஸ்ட் பண்ண வெளியே நின்றுக்கோ, நான் என் லாயர் வந்தால் தான் வீட்டை விட்டு வெளியே வருவேன்னு கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, இந்த பாருங்கள் நண்பர்களே, என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க போலீஸு, இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்து சவுக்கு சங்கரும் அவங்க கூட பணியாற்ற மற்றவங்களும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களே அடுத்தடுத்த அப்டேட், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வெளியே இருந்த மற்ற சேனல் ஆளுங்களோட சேர்த்து அவங்கள வெளியே வீடியோ எடுக்க வச்சு அதை போஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க அவங்களோட மீடியாவில், சேனலில். ஒரு பக்கம் பப்ளிசிட்டியாகவும் ஆச்சு, ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட்டை கேன் பண்ணுற மாதிரியும் ஆச்சு. இந்த பிரச்சனை நடந்ததா இல்லையான்னு எனக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. அதுக்கான சரியான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யார் மேலே தப்புன்னு சொல்லலாம், யார் மேலே சரின்னு சொல்லலாம்.
போலீஸ் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இது எங்களோட ப்ரொசீஜர், நாங்கள் அவர் சம்மன் கொடுத்துருக்கோம், பதில் வரலை, அவர் வரலை, அதான் அவரை தேடி நேரில் வந்திருக்கோம், இது கவர்மெண்ட் டியூட்டி, எங்களை நீங்கள் பார்க்க விடுங்க, எங்களோட நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்லை நான் என் வக்கீல் வந்தால் தான் வெளியே வருவேன், கதவை திறந்து அப்போ தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு போலீஸ் வந்துட்டாங்க, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவரோட வக்கீல் 12 மணிக்கு வந்திருக்காரு, மதியம் 12 மணிக்கு. அப்போ வந்தும் கூட அவர் வெளியே வரலை. இதனால என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் போலீஸ்னா, தீவிரவாதிகள் உள்ள இருக்கிற மாதிரியும், அவங்கள சுட்டு பிடிக்க போற மாதிரியும், கதை உடைச்சு திறக்க போற மாதிரியும் ஃபயர் இன்ஜினை வர சொல்லிட்டாங்க, ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டாங்க, 2 பெரிய பெரிய வேன்ல ஒரு போலீஸ் குரூப்பை வர சொல்லிட்டாங்க, கதவை உடைச்சிட்டாங்க. அவர் பொடிக்கலன்னு உள்ள போனா இவர் கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்காரு. என்னதான் நீங்க ஒரு பெரிய சவுக்கு மீடியாவா இருந்தாலும் அதிகாரிகள் வரும்போது அவங்களுக்கும் சில மதிப்பை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எல்லாருக்குமே தோணுது. அரசை மதிக்கிறவங்க, அரசாங்கத்தை மதிக்கிறவங்க, அவர் அரசாங்கம் சரி ஓகே, அரசின் சட்டத்தை மதிக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க சில மீடியாஸ்ல இருக்கவங்க. ஆனா அவருக்கு தான் தெரியும், ஒரு தடவை எனக்கு ஜெயிலில் கூட்டு போயிட்டு கையை உடச்சிட்டானுங்க, இவனுங்களை நம்பி நான் எப்படி திருப்பி ஜெயிலுக்கு போறது, ஸ்டேஷனுக்கு போறது. அதுவும் கரஸ்பாண்ட் வந்தது சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அடுத்து போக 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 நீங்க அடுத்து என்னை கொண்டு போயிட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் என் மேல இந்த ஒரு கேஸ் இல்லை, என் மேல மொத்தம் 20 கேஸ் இருக்கு. இந்த கேஸுக்கு 1 வாரம் ஆனாலும் அடுத்த கேஸுக்கு இன்னொரு 1 வாரம் எழுப்பீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கேஸுக்கு ஒரு 1 வாரம் இருப்பீங்க. இப்படியே என்ன 2 வருஷத்துக்கு ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு அவரும் சொல்றாரு, அவங்க கூட பணியாற்றுறவரும் சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகாததுக்கு இது ஒரு மெயினான ரீசனா எடுத்து வைக்கிறாரு. அப்படி இப்படி போய் அவர் ஒரு 3 மணி போல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அது இல்லாம இன்னொரு பிரச்சனை ஒண்ணு என்னன்னா, அவர் 12ஆம் தேதி போல ஒரு டிசம்பர் 12 அன்னைக்கு ஒரு தகவல் விட்டுருக்காரு. என் அக்கௌண்ட்டுக்கு யார் அமிச்சாங்கன்னே தெரியாம ஜிபேல முதல்ல ஒரு 90,000 ரூபாய் வந்தது, அப்புறம் ஒரு 4,000 ரூபாய் வந்தது. அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்கு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அது நாங்க விசாரிக்கிறதுக்குள்ள யாரோ எங்களுக்கு காசு அமிச்சிருக்காங்கன்னு என்னை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சம்மன் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முந்தா நேத்தே கொடுத்துருக்காரு. அது எங்கிருந்து வந்துச்சு அந்த 94,000 பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி யாரோ ஒருத்தரை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக நீ எனக்கு 95,000 ரூபா கொடு, 1,00,000 ரூபா கொடுன்னு பேரம் பேசியிருக்காங்க. அதற்காக 90 ரூபாய் முதல்லையும் 4,000 ரூபாய் அதுக்கப்புறமும் சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிற ஒரு நபருக்கு அனுப்பி அவர் மூலமா சவுக்கு சங்கருக்கு வந்ததாகவும் அந்த ஒரு தகவல் வந்து சவுக்கு சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் நடக்கும் சம்பவம் அனைத்தும் அரசாங்கத்தால் ஜோடிக்கப்பட்டதா, போலீசாரால் நிர்ணயிக்கப்பட்டதா, இல்லை சவுக்கு சங்கரால் வலுக்கட்டாயமா அவருக்கு அவரே பிரச்சனையை இழுத்து கொண்டப்பட்டதா அப்படின்றத நம்ம எப்படியுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கான சரியான ஆதாரமும் எவிடன்ஸும் இல்லாத வரைக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க அவ்வளோ ஃபோர்ஸாலாம் வந்து கதவு உடைச்செல்லாம் கூட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு தரப்பு சொன்னாலும், நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி எந்திரிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், எதை வந்து சரின்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த நேரத்துல அவங்களோட நிலைப்பாடு தான் அவங்கள செயல்பட வைக்குது. போலீஸ்காரங்க இதெல்லாம் ஒரு கேஸா? ஏன்னா அரட்டி காசு வாங்குறவங்க லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா பிளேஸ்லையும் 2வது பிளேஸ்லையும் 3வது பிளேஸ்லையும் எத்தனாவது பிளேஸ் வரைக்கும் இருக்கோ அத்தனாவது பிளேஸ் வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க யாரையும் இந்த மாதிரி போய் அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸ்லயும் எந்த ஒரு மீடியாவிலையும் யாரும் பார்த்ததில்லை. ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவை போட்டதுக்கு அது எடுக்க சொன்னதுக்கு அது எடுக்க மாட்டேன்னு இவங்க பேரம் பேசினதாகவும், அதற்கு இவ்வளோ காசு கேட்டதாகவும், அந்த காசுக்கு எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக கைகலப்பானதாகவும், இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் இப்போ அவர் அரெஸ்ட் பண்றதுனால மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் இந்த சந்தேகம் அதிகபட்சம் வருதுன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்குள்ளதான் இருக்கு, அதிகபட்சம் கூட இல்லை. இந்த டைம்ல யாரு கவர்மெண்ட்டை பத்தி குறை சொல்றாங்களோ அவங்களோட வாயை மூடுனா இப்போதைக்கு நடக்கிற கவர்மெண்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அதிகமா கவர்மெண்ட் பத்தி குறை சொல்ற இந்த சவுக்கு சங்கரை தூக்கி உள்ள வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு யோசனை மக்கள் மத்தியில இப்ப எழ ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி யார் யாரெல்லாம் கவர்மெண்ட்டை பத்தி ஒரு குறை சொல்றாங்களோ, கவர்மெண்ட் செய்கிற தப்பை சுட்டி காட்டுறாங்களோ, தகுந்த ஆதாரத்தோட வச்சு யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் இதை தப்பு பண்ணுது, கவர்மெண்ட் இதை பண்ணிருச்சு, இது சரியில்லை அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாரையுமே தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கும் அரெஸ்ட் பண்றதுக்கும் என்ன ரீசன்? அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்றீங்க. அவதூறு பரப்புறாங்க, சரி, அவதூறுன்றது அவங்க கையில ஆதாரம் இல்லாம பரப்பவே இல்லை.
அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்டர்நெட் மூலமாகவும் நியூஸ் பேப்பர் மூலமாகவும் தகவல் அறியும் சட்டம் மூலமாகவும் ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க. அரசியல்வாதிங்க சொல்ற மாதிரி பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. எல்லார் வீட்டுக்கும் ஹெலிகாப்டர் தரேன் இவங்கன்னா அவதூறா பரப்புறாங்க சொல்லுங்க. ஆனா அப்படி சொல்ற அரசியல்வாதிகளுக்கு நம்ம விட்டுருவோம். இவங்க இத்தனை கோடி இந்த ப்ராஜெக்ட்ல அடிச்சிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் இது இருக்குன்னு கையில வச்சுட்டு இருக்கவங்கள நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அவதூறு பரப்புறீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் மக்கள் முன்னாடி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் கட்சிகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த காலத்துல இருந்த மாதிரி ஒரு டிவியோ ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு சேனலோ கிடையாது. ஒருத்தர் வந்து சொல்றதை நம்பிட்டு போறதுக்கு. இன்னைக்கு 20-30 நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோனோட இன்டர்நெட்டோட இருக்கு. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஒருத்தர் தப்பு சொன்னாலும் அந்த விஷயத்த பல பேர் ஆராய்ஞ்சு அடிவேர் வரைக்கும் போய் என்ன நடந்தது, இதுதான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பா மாட்டிப்பீங்க. உங்களால முடிஞ்சா தப்பு பண்ணாம அரசியல் பண்ணுங்க, அரசாங்கத்தை ரன் பண்ணுங்க. நீங்க தப்பும் பண்ணுவீங்க, அதை குறையும் சொல்லக்கூடாது. அடுத்த தடவை ஓட்டு கேட்டு வந்தாலும் நாங்கள் ஓட்டு போடணும், நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் செஞ்ச தப்பு நாங்கள் திருப்பி சொன்னால் அதை நான் செய்யலை, என் வாயை முடின்னு பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க. அரசாங்கத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசுனா ஏன் இப்படி நடக்குதுன்றது பல பேருக்கு ஒரு கேள்வியாகவும் பயமாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் இப்போதைக்கு இருக்கிற அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பற்றி அரசாங்கத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசும்போது எனக்கும் பயமாக இருக்குது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி பேசும்போது தெரிஞ்சவங்களா கேட்குறாங்க, எதுக்கு அதெல்லாம் பேசாதப்பா, உன்னால் ஃபன் பண்ண முடியுமா, ஃபன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணு, லாக் போகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணு, நீ ஏன் அரசியலை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு எல்லாம் பயப்படுறாங்கன்னு எனக்கு புரியலைங்க. அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்காங்க மக்களை இந்த கவர்மெண்ட். நான் இப்போ செய்கிற கவர்மெண்ட்டுன்னு சொல்லலை, பொதுவாக எல்லா கவர்மெண்ட்டுமே சொல்கிறேன். மத்தியிலையும் சொல்கிறேன், ஸ்டேட்லையும் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னலாகவும் சொல்கிறேன். எனக்கு ஒபே பண்ணலைன்னா உன்னை நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்கிற இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸும் இருக்காங்க. நீ என்னை பற்றி என்ன வேணா பேசுவ, நான் உன்னை சும்மா இருக்கணுமா, நான் உன்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன்டான்னு நினைக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்காங்க. அப்போ நடந்ததை பற்றி சொல்கிறதுக்கு பல பேர் பயப்பட வேண்டிய நிலைமையில தான் நம்ம ஊரும் நம்ம அரசியலும் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இது நம்ம தான் மாற்றி ஆகும். என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் கடைசியில் ஓட்டு போடும் போது ஒரு 2000 ரூபா 1000 ரூபா குவார்ட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா இவங்க ஓட்டர் போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அதுப்புல தான் இந்த அரசியல் கட்சிகள்லாம் அரசியல்வாதிகளும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கர் விஷயத்தில் இதுதான் நடந்தது. அவர் இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிடும் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் அவர் மொத்தம் ஒரு 20-25 எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க அவர் மேலே. கண்டிப்பாக ஒவ்வொன்றா பிடிச்சி போட்டு எத்தனை கேஸ் எல்லாம் அவர் மேலே முடிஞ்சா போட்டு, ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பல காலத்தில். நீங்கள் திருடுறவனை பிட் பாக்கெட் அடிக்கிறவனை கொலை பண்ணுறவனை கை கால் உடைக்கும் போது பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் ஒரு கவர்மெண்ட் பற்றி செஞ்ச தப்பை பற்றி ஒருத்தன் சொல்லும் போது அவனோட கையை உடைச்சு அவனோட வாயை உடைக்கிறீங்களே, அதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் மக்கள் முன்னாடி எழுது. அப்போது தப்பு செய்கிறவனும் ஒரே மாதிரி நடத்துவீங்க, அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறவனும் ஒரே மாதிரி நடத்துவீங்கன்னா அப்போது அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறது மாபெரும் தப்பா? அப்போது மக்களாட்சி தான் நடக்குதா இல்லை மன்னராட்சி நடக்குதா? ஏற்கனவே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றத பற்றின கேள்வியும் குரலும் அதிகமாக எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதை செய்கிற அரசும் அரசாங்கமும் இதை நிறுத்திக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு தான் பின் விளைவு நல்லா இருக்காது. எலெக்ஷன் இன்னும் பக்கத்தில் இருக்கு. நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தப்பாக பேசியிருந்தா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். என்னால் கோர்ட்டு கேஸு வாசல்னு அலைய முடியாது, மன்னிச்சிருங்க. அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் யார் மனசெல்லாம் பொண்ணு போட்டதோ அவங்கெல்லாம் மானிச்சுக்கங்க. அரசியலை பற்றி பேசுனா ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாதீங்க. Kutti dinosaur